மாஸ்டர் திட்டம் போட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றளவுமே ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபராகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் 2026 வரைக்குமே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. இப்ப ஒருங்கிணைப்பாளர் இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் அந்த பதவியை நீக்கி இருந்தாலும் இதுவரைக்கும் நீதிமன்றத்தின் மூலமாகவோ தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் வெளிவரல. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இப்ப தற்போது ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறப்ப இனி ஓபிஎஸ்க்கு அந்த இடத்திலே மரியாதை இருக்காது. இனிமேலும் பாஜகவை நம்பினால் நடுத்தருவிலே நிற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிறதுக்காண்டி நமது ஓபிஎஸ் அடுத்த கட்ட முயற்சியை எடுத்திருக்கிறாராம். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி என்பது ஏற்பட்டதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் மீது ஏகப்பட்ட நபர்கள் மன வருத்தத்திலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. அவர்களை பூராம் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்போது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார். ஆர்பி உதயகுமாரும் எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கேபி முனுசாமி கூட எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதன் காரணமாக அந்த முக்கியமான தலைவரிடம் ஓபிஎஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாகவும் அதன் காரணமாக அவர்கள் அனைவரும் ஓபிஎஸ் தரப்பின் பக்கம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகி இருக்கு. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையின மக்கள் யார் அதிகமாக, எங்கே ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நபர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் மாஸ்டர் திட்டம் ஒன்றை போட்டிருப்பதாக கூட செய்திகளும் வெளியாகின. அதாவது இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக சிறுபான்மை மக்களுக்கான கட்சி, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கவே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மை மக்கள் பூராமே பாத்தீங்கன்னா அதிமுகவின் மீது கடும் கோபத்திலே இருக்கிறாங்க. அந்த வாக்குகள் பூராம் திமுகவின் பக்கம் சாய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது பாத்தீங்கன்னா அதை அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளையும் சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் தரப்பினர் இறங்கி இருப்பதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தான் புது கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வேளையிலுமே நமது ஓபிஎஸ் தரப்பினர் இருப்பதாகவும் அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் நமது ஓபிஎஸ் வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி ஓபிஎஸ் தரப்பு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.